வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட், எம்எட் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் தகவல். சென்னை 16 தமிழக அரசின் உயர் கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: முதலமைச்சரின் ஆலோசனையின்படி கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதியன்று சென்னை ராணி மேரி கல்லூரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் 2025-26ஆம் ஆண்டுக்கான பிஎட் மாணவர்களின் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டு சேர்க்கை நடைபெற்றது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் முதற்கட்ட கலந்தாய்வுக்கு பிறகு 2 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 49 காலியிடங்கள் மற்றும் 13 அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 530 காலியிடங்கள் என மொத்தம் 579 இடங்கள் உள்ளன. இணையதளத்தில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் காலியாக உள்ள இடங்களில் சேர்ந்து பயில ஏதுவாக இணையதள விண்ணப்ப பதிவு வசதி நேற்று தொடங்கி வருகிற 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ந்து செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் மாணவர்கள் சேர்க்கைக்கான கூடுதல் விவரங்களை www.lwlase.ac.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இதேபோல் எம்எட் பாடப்பிரிவில் காலியாக உள்ள இடங்களில் மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கு மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு வசதி வருகிற 30ஆம் தேதி வரை செயல்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த செய்தியானது நாளிதழில் வெளியான செய்தியாகும். தகுதியுடைய மாணவர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய மாணவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.